அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியோடைய 3 எக்ஸாம் முடிகிற வரைக்குமே இருப்பாங்க. ஸோ இது வந்து அப்டேட்டட் ஃபைனல் லிஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்திய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா சூரியகாந்த், விஜயகாந்த் மாதிரி சூரியகாந்த். இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த். இதுக்கான ஆர்டிகிள் வந்து 124. ஸோ 124 ஆர்டிகிள் 124 எதுக்கு? உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்திய தலைமை நீதிபதி, இது எல்லாத்துக்குமே இந்த 124. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததுல வந்து முக்கியமாக ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அது என்னன்னா, இந்தியாவுடைய முதல் பெண் தலைமை நீதிபதியாக யார் வரப்போறாங்க அப்படின்னு கேட்கலாம். யாரு அப்படின்னா பி.வி. நாகரத்தினா. இது வரைக்குமே இந்தியாவில் பெண் தலைமை நீதிபதியே இல்லை. இவங்க தான் முதல் பெண் தலைமை நீதிபதி, பி.வி. நாகரத்தினா. இவங்க வந்து செப்டம்பர் 2027 வருவாங்க. 36 நாட்கள் தான் பதவி காலத்தில் இருப்பாங்க. ஏன்னா அதோட அவங்களுடைய வயசு 65 வயசு வந்து முழுமையடைஞ்சிரும். ஸோ அதனால 36 நாட்கள் மட்டும்தான் பதவியில் இருப்பாங்க. ஸோ அதை வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்தியாவுடைய முதல் பெண் தலைமை நீதிபதியா யார் வருவாங்க அப்படின்னா பி.வி. நாகரத்தினா. அடுத்து இந்தியாவுடைய முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர். இதுல இந்த எஸ்ஐஆர் பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு மாச கணக்காவே வந்து இது நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருந்துச்சு. எஸ்ஐஆர் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒருத்தவங்க இங்க இருந்து வேற இடத்துல மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க. ஆனா 2 இடத்துலயுமே வந்து அவங்க ஓட்டர் ஐடி வச்சிருந்திருப்பாங்க. அதை ரிமூவ் பண்றதுக்காகவும், இறந்தவங்க பேர்ல நிறைய ஓட்டர் ஐடிஸ் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்றதுக்காகவும், இந்த ஜென்சி ஓட்டர்ஸ் எல்லாரையும் ஆட் பண்றதுக்காக கொண்டு வந்தது அந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் மூலமா எங்க வந்து அதிகமான டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் அண்ணா நகர்ல ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 1,16,000 பேர் ஃபேக் ஓட்டர் ஐடிஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்க அதிகமான ஃபேக் ஓட்டர் ஐடிஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் 1,08,000 ஃபேக் ஓட்டர் ஐடிஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, அந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து எந்த பிரிவுக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 இதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ரெண்டு சட்டம் இருக்கு. ஒன்று 1950, இன்னொன்று 1951. இது வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து 1950க்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அதில் செக்ஷன் 21 கீழ் 3, 21ல் 3வது செக்ஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 324, இந்த ஆர்டிகலுக்கு கீழேயும் இந்த பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு கீழே தான் அந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். ஸோ இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்த ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். தலைமை தேர்தல் ஆணையருக்கான ஆர்டிகல் வந்து 324. இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கான ஆர்டிகல் பார்த்தோமா 124, தேர்தல் ஆணையத்துக்கான ஆர்டிகல் வந்து 324. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு 124, தேர்தல் ஆணையத்துக்கு 324. அடுத்து முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னா என்.எஸ். ராஜா சுப்பிரமணி. இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ 3 படைக்கும் இவர் தான் ராஜா. இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முப்படைகளுடைய தலைமை தளபதி ராஜா சுப்பிரமணி. அடுத்து இந்திய ராணுவ தளபதி யார் இருக்காங்க அப்படின்னா ஜெனரல் தீரத் சேத். ராணுவத்தில் வந்து தீர்க்கமாக இருக்கவங்கள தான் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெனரல் தீரத் சேத், தீர்க்கமாக இருக்கவங்கள சேர்த்துப்பாங்க. அடுத்து விமானப்படை தளபதி யார் இருக்காங்க அப்படின்னா அமர்பிரீத் சிங் இருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விமானத்தில் வந்து உயரமாக பறக்குமா, உயரத்தில் வந்து லோ ப்ரெஷராக இருக்கும், மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ரீத் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ விமானப்படையோட தளபதி யார்? அமர்பிரீத் சிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமர்பிரீத் சிங். அடுத்து கடற்படை தளபதி யார் இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் இருக்காங்க. ஸோ கடல்ல யார் இருப்பாங்க? பார்க்கடல்ல பெருமாள் இருப்பாரா? பெருமாள் வந்து கிருஷ்ணா சுவாமி தானே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கடற்படையோட தளபதி கிருஷ்ணா சுவாமிநாதன். அடுத்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் யாருன்னா சஞ்சய் மூர்த்தி, சஞ்சய் மூர்த்தி. இவங்களுக்கான ஆர்டிகல் 148. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிகல், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ சிஏஜியோட ஆர்டிகல் வந்து 148. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய ஃபேவரட் ஆர்டிகல், இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் ஆர்பிஐயோடைய கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ சிஏஜியும் சஞ்சய் தான் வருது, ஆர்பிஐயோடைய கவர்னரும் சஞ்சய் தான் வருது. ஸோ பேர் மற்றும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐயோடைய கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. அடுத்து இந்திய அட்டார்னி ஜெனரல் யாருன்னா வெங்கட் ரமணி. ஆர்டிகிள் வந்து 76. ஆர்டிகிள் 76. இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல் வந்து வெங்கட் ரமணி. அட்டார்னி ரமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே டோனில் இருக்கா? ஸோ நேம்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் டைமில் பார்த்தா மட்டும் அட்டார்னி ரமணி அப்படின்னு ஒரே டோனில் இருக்குது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டார்னி ஜெனரல் வந்து வெங்கட் ரமணி. ஆர்டிகிள் 76. அடுத்து தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் யாருன்னா விஜய் நாராயண். ஸோ தமிழ்நாட்டில் வந்து அட்வொகேட் ஜெனரலும் விஜய் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் நாராயண். ஆர்டிகிள் வந்து 165.
ஸோ 165. அட்வொகேட் ஜெனரலுக்கு வந்து 165, அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து 76. இது தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி யாருன்னா சாய்குமார் ஐஏஎஸ். ஸோ சாய்குமார் ஐஏஎஸ். அடுத்து நீத்தி ஆயோகுடைய தலைவர். நீத்தி ஆயோகுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரதமர் யார் இருக்காங்களோ அவங்க தான் நீத்தி ஆயோகுடைய தலைவர். இப்போதைக்கு நரேந்திர மோடி இருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து நீத்தி ஆயோகுடைய தலைவர். அடுத்து நீத்தி ஆயோகுடைய துணைத் தலைவர். துணைத் தலைவர் வந்து அசோக் குமார் லகிரி. அடுத்து நீத்தி ஆயோகுடைய தலைமை செயல் அதிகாரி. இந்த துணைத் தலைவருக்கும் தலைமை செயல் அதிகாரிக்கும் ரொம்ப குழப்பம் வரும். அதை வந்து நல்லா கரெக்டாக பார்த்துட்டு போயிடுங்க. தலைமை செயல் அதிகாரி யாருன்னா அனுராக் ஜெயின். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரானா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இது வந்து வெளிநாட்டு உளவுத்துறை அமைப்பு. இதோடைய தலைவர் யார் அப்படின்னா பராக் ஜெயின். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வெளிநாட்டில் போய் வந்து நம்ம பராக் பார்த்துட்டு இருக்க மாதிரியே நடிக்கணும். பராக் பார்த்துக்கிட்டே உளவுத்துறை நியூஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராவுடைய தலைவர் வந்து பராக் ஜெயின். அடுத்து ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இது வந்து உள்நாட்டு உளவுத்துறை அமைப்பு. இதோடைய இயக்குனர் வந்து மகேஷ் தீக்ஷித். ஸோ ஐபியுடைய தலைவர் வந்து மகேஷ் தீக்ஷித். அடுத்து சிபிஐ மத்திய புலனாய்வு நிறுவனம். இதோடைய இயக்குனர் வந்து பிரவீன் சூட் அவர்கள். ஸோ சிபிஐடைய தலைவர் வந்து பிரவீன் சூட் அவர்கள். அடுத்து செபியுடைய தலைவர் வந்து துஹின் காந்தா பாண்டே. ஸோ துஹின் காந்தா பாண்டே செபியுடைய தலைவர். இந்த 3 போஸ்டிங்க்கும் ஷார்ட்கட் என்னன்னா ஐபியுடைய தலைவர் மகேஷ் தீக்ஷித் அப்படின்ட்டு ஒரு 10 வாட்டி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இது 3யுமே நமக்கு ஷார்ட்கட்டே தேவைப்படாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.